ஸ்ரீமன் நாராயணீய வகுப்பு 6 ஆறாம் ஸ்லோகம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா बहुदर भव केदवः जीवबाजा केदवः जीवबाजा இத்யேவம் ஜீவபாஜாம் இத்யேவம் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை. ஜீவபாஜாம் அப்படின்னு நிறுத்திட்டு இத்யேவம் இத்யேவம் பூர்வமாலோசித मज्जितमया नैव मद्यापि जाने नो से जीवः नो से जीवः कथं वा मधुरतरमिदं त्वद्व पुच्छित्र सार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्बोधि पूरे रमेरन् சுதாம்போதி பூரே அப்படிங்கிற ஒரே வீடு. அதனால் அப்படியே நீள பாடிடணும். அது அப்படியே பரமரச சுதாம்போதி பூரே ரமேரன் பரமரச சுதாம்போதி பூரே ரமேரன் கஷ்டதே சிருஷ்டி சேஷ்டா बहुदर भव केदवः जीवबाजा इत्येवं पूर्वमालोचित मज्जितमया नैव मद्यापि जाने नो से जीवः कथं वा मधुरतरमिदं त्वद्वबुच्चित्रसार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्बोधि पूरे रमेरन्. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது படிக்கிறதுக்கே. வெல்லப்படாதவரே,
ஜீவர்களுக்கு பல வகையான துக்கங்களை விளைவிக்கும் உம்முடைய சிருஷ்டி காரியம் இவ்வுலகத்தில் கொடுமை என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அப்படி எண்ணவில்லை. ஏன் தெரியுமா? ஜீவர்களை சிருஷ்டிக்காவிட்டால் சிதானந்த ரசம் நிறைந்த மதுரமான உமது திருமேனியை இந்த கண்களால் பருகியும் உங்கள் ஸ்லோகங்களை காதுகளால் கேட்டும் இந்த பரமானந்த நிலையை அடைய முடியுமா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ரொம்ப அழகாக இல்லை? இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.